இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? எஸ்ஐஆர் போராட்டத்தின் போது எங்கே போனீங்க? விஜய் ரசிகர்களுக்கு சரமாரி கேள்வி. விஜய்க்கும் அவரது கட்சிக்கு வாக்களிக்க முயன்ற பலர் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்று வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கின்றனர். இது தொடர்பாக வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் பரவலாக ஷேராகி வருகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு பலரும் சராமாரியான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு போராடுகின்ற போது ஜனநாயகம் திரைப்பட ஆடியோ ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போது வந்து ஓட்டு போட முடியலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 15 மணி நேரம் 3 ஃப்ளைட் மாறி விஜய்க்காக ஓட்டு போட வந்திருக்கிறோம் என்று வீடியோ வெளியிட்டவர்கள் எல்லாம் வாக்காளர் லிஸ்டில் பெயர் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கின்றனர். எஸ்ஐஆர் படிவம் நிரப்பிக் கொடுத்து பெயர் இல்லை என்று அதிருப்தி தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கின்றனர். தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் நடவடிக்கையை தமிழ்நாடு கடுமையாக எதிர்த்திருந்தது. திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் அதற்கு எதிராக சண்டை செய்தன. எஸ்ஐஆர் நடவடிக்கையை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் இதை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ன இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். நவம்பர் 11 அன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தின. சிறுபான்மையர் மற்றும் பட்டியலின மக்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி சதி நடப்பதாக கூறி தேர்தல் ஆணையத்தை கண்டித்தன. திமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரி கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இதில் பங்கேற்றனர். சென்னையில் சைதாப்பேட்டை மற்றும் பிற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் போராட்டங்கள் நடந்தன. மறுபுறம் தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் ஜனநாயக திரைப்படத்தின் முதல் பாடலான தளபதி கச்சேரி ரிலீஸை கொண்டாடி கொண்டிருந்தனர். தளபதி கச்சேரி பாடலுக்கு ரீல் செய்து வெளியிட்டுக் கொண்டிருந்தனர். நவம்பர் 8ஆம் தேதி இந்த பாடல் வெளியாகியிருந்தது. தாவேகாவை குறை சொல்ல முடியாது. ஏனெனில் நவம்பர் 16 அன்று தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது. ஆனால் அதில் விஜய் பங்கேற்கவில்லை. எனவே ஆர்ப்பாட்டங்கள் தள்ளடித்தன. ஒருவேளை திமுகவுடன் இணைந்தோ அல்லது விஜய் நேரடியாகவோ இந்த போராட்டங்களில் கலந்து இருந்தால், விஷயத்தை தீவிரமாக கொண்டு சென்றிருந்தால் இது குறித்து தாவேகாவினருக்கு போதிய அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். இது மாநிலம் முழுவதுமான போராட்டமாக வெடித்திருக்கும். இன்று ஓட்டு போட முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.